படுவதாக. இந்த வாரத்திலும் ஆண்டவர் நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, கடந்த வாரத்திலே நம்ம வாசிக்கும் போது கூட தியானிக்கும் போது கூட ஆண்டவர் அந்த வார்த்தையை திரும்பியோ வலியுறுத்தி இருக்கின்றார். அன்றைக்கு சீஷர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். யூதர்களும் யூதர்களாத புறஜாதி ஜனங்களும் இயேசுவில் அவர்கள் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் ஒரு சில இடங்களிலே புறஜாதி மத்தியிலோ சில இடங்களிலோ சீசர்கள் போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதை கண்டு சீசர்கள் எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துகிறார் என்று சொல்லி அவர்களை கிறிஸ்துவில் விசுவாசிகளாக அவர்களை மாற்றி அவர்களும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி கிருபை செய்தார்கள். அவ்விதமாக பேதுருவும் பிரசங்கிக்கும் போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு முதல் பிரசங்கத்துல பேதுரு பேசும்போது கூட எதை குறித்து பேசினார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி இயேசு கிறிஸ்துவிலே அவர்கள் விசுவாசிகள் ஆகும்படி செய்தார். ஆகவே இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவில் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு வலியுறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ள நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்றும் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்யும் என்பதையும் இந்த கால வேளையில நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ ஆமா, ஏற்கனவே போன வாரத்துல இதை நாம் தியானிக்கும் பொழுது இங்கே பேதுரு இயேசுவை குறித்து அவன் பேசினார். இயேசு அவர் எல்லா ஜனத்திற்கும் அவர் தேவனாக அவரை தேவன் ஏற்படுத்தினார். யோவான் அவர் குறித்து பேசினார். இதெல்லாம் சொல்லிட்டு பிதா அவரை பரிசுத்தாவின வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் சொல்லி கொண்டு அவர் வரும்பொழுது இயேசுவை நீங்கள் அவர் யூதர்கள் கொலை செய்தார்கள், அவரை பிதா 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார், அவரையே அவர் நியாய தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக தேவன் ஏற்படுத்தினார் என்று இயேசுவை குறித்து பேதுரு பேசிவிட்டு சொல்லுகிறான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளார் அவரை குறித்து சொல்லி இருக்கிறாத அவன் சுட்டி காண்பித்த பொழுது, கொர்நேலியு வீட்டிலே இருந்ததான கொர்நேலியு குடும்பத்தார் இயேசுவில் அவர்கள் விசுவாசித்த பொழுது அவர்கள் எல்லோரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே யூதர்களோ யூதர் இல்லாதவர்களோ எல்லாரை குறித்து அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியம், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இல்லை என்றால் கிறிஸ்துவில் நாம் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதுக்காக நாம் இன்னைக்கு வேற ஒரு உபதேசத்தை நான் பேச வரல, இயேசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உபதேசத்தை நான் பேச வரல. நான் திருத்துவத்தை நம்புகிறவன். ஆனால் கிறிஸ்துவில் நாம் விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவில் நாம் விசுவாசிகளாய் இருக்க போல்தான் கிறிஸ்துவில் மூலமா நாம் எல்லா நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற முடியும். இயேசு சொல்லுகிறார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வரான். பிதாவிடத்துல நாம் வரணும்னாலே போனாலே யார் நமக்கு தேவை? ஆமா, இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவில் நாம் விசுவாசிகளாய் மாற வேண்டும். அதே போல 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:37 வாசிங்க. வாசிங்க. இங்கே பிலிப்பு
அவர் சமாரியா பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது எருசலேமில தேவாலயத்துல ஒரு கந்தாக என்கிற எத்தியோப்பியா தேசத்து மந்திரி ஒருத்தர் வந்து தேவாலயத்தை பணிந்து கொண்டு போகும்போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும்றான். அவனுக்கு புரியல. அப்பொழுது ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் அந்த மந்திரியோடு இணைக்கும் பொழுது மந்திரி பிலிப்பு மந்திரியை பார்த்து கேட்கிறான், நீ வாசிக்கிறது என்னன்னு தெரியுமான்னு. எனக்கு யாரு சொல்லலாம், யாருக்கு எப்படி தெரியணும். அப்போ இயேசுவை குறித்து அவன் பேசுகிறான். இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான்னு சொல்லி 35ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது. இயேசுவை குறித்து அவன் பிரசங்கித்த பொழுது அடுத்த வசனத்துல 36ஆம் வசனத்துல அவர்கள் போகும்பொழுது வழியில தண்ணீரை பார்க்கிறாங்க. அப்பொழுது அந்த மந்திரி கேட்கிறான், தண்ணீர் இருக்கே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடையா அப்படின்னு கேட்கும்போது அப்ப பிலிப்பு சொல்லுகிறான், நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தார் என்றால் முழு இருதயத்தோடும் இயேசுவை இவ்வளவு நேரம் அவன் வாசித்த வேத பகுதியும் இயேசுவை குறித்துதான். இங்கே பிலிப்பு அவனோடு பேசினதும் இயேசுவை பற்றி தான். ஆகவே இப்பொழுது பிலிப்பு அவனை பார்த்து சொல்றான், நீ இயேசுவை விசுவாசித்தால் தடை இல்லை. லூயா. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் யாரில் விசுவாசியாய் மாற வேண்டும் சொல்லுங்க? இயேசுவில் விசுவாசிகளாய் நாம் மாற வேண்டும். யூதனானாலும் கிரேக்கனாலும் எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவில் நாம் விசுவாசிகளாய் மாற வேண்டும். இன்னைக்கு நிறைய நம்ம விசுவாசங்கள் என்ன, ஏதாவது சில ஐக்கியத்தின் பேரில, சில சபையின் பேரில இருக்கிற விசுவாசம் கிறிஸ்துவில் இருக்கான்னு தெரியல. நீங்க யாரு? நான் ஏஜி சபை விசுவாசி. நீங்க யாரு? நான் சிஎஸ்ஐ சபை விசுவாசி. நீங்க யாரு? நான் ஓஜி சபை விசுவாசி. சபை ஐக்கியத்தின் பேரில் தான் விசுவாசிகளா இருக்கிறோமே தவிர, நான் இப்படி ஒரு ஸ்தாபனத்துல இருந்துட்டு இப்படி நான் பேசுறேன்னா தப்பா பேசுறேன்னு நினைக்கிறேன். நம்ம நல்ல ஒரு ஸ்தாபனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். ஆனா நம்முடைய விசுவாசம், நாம் யார் பேரில் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பையும் தரும், நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களையும் கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையின் பேரில, ஐக்கியத்தின் பேரில இருக்கிற விசுவாசம் நமக்குள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. அவை ஐக்கியம் நமக்கு தேவை. ஆனால் நமக்கு உண்மையான நம்முடைய விசுவாசம், கிறிஸ்துவின் மேல விசுவாசம் தான் நமக்குள் அற்புதத்தை கொண்டு வரும். மத்திய 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்திய 9:22 வாசிங்க. மகளே, உன் விசுவாசம் உன்னை, பாருங்க, அவளை பார்த்து அந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ தானே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ தானே, வாசிங்க 9:22. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினிடத்துல வந்து அவருடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன், தொட்ட மாத்திரத்தை நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அவள் அவருடைய வஸ்திரத்தை செய்தாள், தொட்டாள். அப்போது அவரிடத்துல இருந்த வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கியதுன்னு பார்க்கிறோம். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு சொல்லுகிறார், இயேசு திரும்பி அவளை பார்த்து, திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது. இன்றைக்கு நாம் தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசமே நம்மளை ரட்சிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிப்பு என்பது மீட்பு. மீட்பு என்பது பாவத்திலிருந்தும், எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா பிசாசின் கிரியிலிருந்தும், எல்லா வியாதியிலிருந்தும், எல்லா உலக கிரியிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கக்கூடியது மீட்பு. அந்த மீட்பை நாம் எதன் மூலம் பெற முடியும் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலம் பெற முடியும். அல்லேலூயா. எந்த விசுவாசத்தின் மூலம்? கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம், கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற விசுவாசம். நீங்கள் கிறிஸ்துவின் பேரிலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா என்று சொல்ற, உன் விசுவாசம் உன்னை
நீ எந்த பாவத்துல இருக்கிறியோ, நீ என்னை விசுவாசிக்கிறையா, பாவத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு உண்டு. என்னை விசுவாசிக்கிறாயா, சாபத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு உண்டு. என்னை விசுவாசிக்கிறாயா, எல்லா விதமான பிசாசின் கிரிகள், உலகத்தின் கிரிகள், எல்லா கட்டுகளுக்கு உனக்கு விடுதலை உண்டு. என்னை விசுவாசிக்கிறாயா, ஒரு வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவில் விசுவாசம். அல்லேலூயா. கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசமே நம்மை என்ன செய்கிறதா, ரட்சிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்துல, ரோமர் நிருபம் மிக அருமையா பரிசுத்த பவுல் நல்ல விசுவாசத்தை குறித்தும் இன்னும் சில நம்மை நீதிக்கு உட்படுத்தக்கூடிய காரியங்களை குறித்தும் அதுல எழுதியிருக்கிறார். அதுல ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே சரி, போதும் பாருங்க. இங்கே கிறிஸ்துவில் ஒரு மனிதனுடைய விசுவாசம், கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம் அவனை எவ்விதமாய் மாற்றுகிறது என்பதற்கு பல காரியங்களை பவுல் என்ன செய்கிறார், எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்குள் முழு உலக திருச்சபையும் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையிலே 15ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவர் மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு மனிதருக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் மூலமாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொன்ன அந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையின் மூலமாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி, சபைக்குள்ளும் பெரிய மறுமலர்ச்சி உண்டாச்சு. அதன் மூலமா தான் மறுமலர்ச்சி இயக்கங்கள் உண்டாகிறது. மறுமலர்ச்சி திருச்சபைகள், புராட்டஸ்டாண்ட் அமைப்புகள் உருவாடுச்சு. ஆகவே இந்த சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். ஏன் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் சுவிசேஷம், அதாவது கிரேக்க நாடு, கிரீஸ் என்றால் ஞானத்துக்கு பெயர் பெற்றது. கிரேக்கம் ஞானத்துக்கு பெயர் பெற்ற தேசமா இருந்தது. கிரேக்கன்னா இன்னைக்கும் நம்ம கிரீஸ்னா ஞாபகத்துல வரக்கூடியதெல்லாம் என்னது, அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ மேதைகள், கிரேக்க தத்துவ மேதைகளை தான் நமக்கு ஞாபகம். அவர்கள் ஞானத்துக்கு பெயர் பெற்றவர்கள். ஆனால் ரோமை பொறுத்த வரைக்கும் ரோம் வலிமைக்கு பெயர் பெற்றது. அன்றைக்கு இருந்த ரோமை கண்டு உலகமே அஞ்சியது. ஏன்னா அவர்கள் அவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள். அவருடைய வலிமைக்கு ஈடானக எதையும் யாரும் பார்க்க முடியாது. அவர்கள்ட்ட இருந்த படைகள், அவர்களிடத்தில் இருந்த படையின் வலிமை, இவைகள் எல்லாம் உலகத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக, சவாலாக இருந்தது. ரோமில் எங்கு பார்த்தாலும் அந்த ரோம படைகள், ரோம போர்ச்சேவகர்கள் அந்த தேசத்தை பாதுகாக்கிறதை, ரோம அந்த ஆளுகைக்குட்பட்ட தேசங்களை பாதுகாக்கிற இந்த காரியங்கள்லாம் உலகம் முழுவதும் ரோம்னா அவங்களுடைய வலிமையை தான் பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பரிசுத்த பவுல் அங்கே ரோம்ல இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அப்படி, அதாவது கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம் ஒரு மனிதன் என்ன செய்கிறதா, ரட்சிக்கிறது. அந்த விசுவாசத்தை உண்டாக்கக்கூடியது சுவிசேஷம். அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷங்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன? கிறிஸ்துவை குறித்து பேசுறதுனால, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மூலமா, கிறிஸ்துவில் விசுவாசிக்கிற ஒரு மனிதன் என்ன பண்றான், ரட்சிக்கப்படுகிறான். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க ரட்சிக்கப்படுகிறான். அந்த மீட்பை குறித்து, அந்த ரட்சிப்பை குறித்து, கிறிஸ்துவை குறித்து விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அறிவிக்கிற கூட தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம்.
இப்போ ரோம படைகள் நிறைந்திருக்கிற ரோம அந்த தேசத்துல அங்க பலனாய் பார்க்கப்படுகிறது என்னது அப்படின்னு சொன்னா, அங்கே அவர்களுடைய வலிமை பலனாய் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இடத்துல பவுல் என்ன பார்க்கிறாருன்னா, அந்த ரோம படைகளுடைய வலிமை காட்டிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் வலிமை உள்ளதாய் பார்க்கிறான். அதனால்தான் சொல்லுகிறான், இதை குறித்து நான் வெட்கப்படேன். அல்லேலூயா. எங்கே எதை ஒரு மனிதன் மேலா பார்க்கிறானோ அப்பதான் அங்க எது மேலாக கருதப்படுகிறதோ அதை காட்டிலும் இதை குறித்து அவன் ஒருபொழுதும் வெட்கப்பட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்கு ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தை வலிமை உள்ளதா நினைக்கிறானோ, உலகத்துல எந்த வலிமையான எந்த அரசாங்கமா இருக்கலாம், எந்த வலிமையான செயல்களா இருக்கலாம், அதை ஒரு வலிமையா நினைக்க மாட்டான், அதுக்கு பயப்பட மாட்டான். அதனால்தான் சீஷர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு யூதர்கள் மட்டும் இல்ல, யூதர்கள், கிரேக்கர்கள், யூதேயா, சமாரியா மற்றும் பூமியின் பல தேசங்களுக்கு போனாங்க. எங்கேயும் அவர்கள் பயப்படாம சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஏன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவங்க அறிவித்தாங்கன்னா, ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு காரியங்களுக்கு பெயர் போட்டதா இருந்துச்சு. சில தேசங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க வியாபாரம், அங்க பணபலம் அதிகமா இருந்துச்சு. ரோம தேசத்தை எடுத்தீங்கன்னா ரோம தேசங்கள்ல படைபலம் அதிகமா இருந்துச்சு. ஆனா அதை காட்டிலும் பவுல் எதை வலிமை உள்ளதாய் பார்க்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், ஒரு படை, வலிமை வாய்ந்த ஒரு படை ஒரு மனிதனை எந்த பாவத்திலும் ரட்சிக்க முடியாது, எந்த சாபத்திலும் ரட்சிக்க முடியாது, எந்த வியாதியிலும் ரட்சிக்க முடியாது. இந்த படை ஒரு தேசத்தை பாதுகாக்கலாம், யுத்தம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு மெய்யான மீட்பை, விடுதலையை, ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒன்றை என்பதை அறிந்ததான பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் அதை குறித்து வெட்கப்படேன். நீங்க அந்த வசனத்தின் கடைசியில சொல்லுகிறார், வாசிங்க 16 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் வெட்கப்படேன் என்று சொல்கிறார்? முன்பு யூதரிலும், முன்பு அது எங்க இருந்து ஆரம்பிக்கு? இயேசு யூதர்கள் மத்தியில பிறந்தார், அதனால யூத குலத்துல இருந்து ஆரம்பிக்கும் அந்த. ஏன்னா அன்றைக்கு யூதர்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பது கடினமா இருந்துச்சு. கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறதே கடினமா. ஏன் விசுவாசம் வைக்கிறது கடினமா இருந்தது? அவர்கள் யெகோவா தேவனை தவிர வேற யாரையும் தேவனாக, கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாத அப்படிப்பட்ட நிலையில கிறிஸ்துவை அதே இடத்துல பிதாவுக்கு நிகராக, யெகோவாக்கு நிகராக வைப்பது என்பது, விசுவாசிப்பு என்பது கடினம். சொல்ல போனா பவுல் எல்லா இடங்களும், பவுலோ பேதுருவோ யாரை குறித்து பேசினாங்க? இயேசுவை குறித்து பேசினாங்க. ஏன் இயேசுவை குறித்து பேசினாங்க? இயேசு கிறிஸ்துல விசுவாசியில இருந்தாதான் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஆனா ஏன், அதாவது அவங்க இயேசுவில விசுவாசம் உள்ளவர்களா ஏன் மாத்தணும் அப்படின்னா, அவங்க இயேசுவை விசுவாசித்து அறிக்கை செய்யணும். இயேசுவில் விசுவாசம் வைத்து என்ன செய்யணும்? அறிக்கை செய்தாதான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து மூலமா பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:22. பாருங்க, யார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அது என்ன செய்யுமா? அவர்களுக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யும்? பலிக்கும். அதே போல ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்.
பாருங்களேன், எந்த நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தீங்க ஏன் கேட்டாங்க? ஏன் அந்த கேள்வி கேட்கிறாங்க? அவர்கள் தங்கள் வாயினாலே கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். யூதர்கள் யெகோவா தேவனை தவிர மற்ற எந்த ஒரு நாமத்தையும் தங்கள் வாயிலே அவர்கள் அறிக்கை செய்ய மாட்டார்கள், அறிக்கை செய்யக்கூடாது. யெகோவா தேவனுக்கு நிகராக யாரையும் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கும் சில மார்க்கத்துல ஒரே கடவுள் என்று சொல்லி நம்புகிற, ஒரே தேவன் என்று நம்புகிற அப்படிப்பட்ட கூட்டங்களிலே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு நிகராக யாரும் வைப்பது இல்லை. கரெக்ட், சரிதான். இதைத்தான் அன்னைக்கு யூதர்கள் செய்தாங்க. யூதர்கள் அதைதான் செஞ்சாங்க. இயேசுவை என்ன செய்யல? தேவனுக்கு நிகரா வைக்க விரும்பல. ஆனா அவர் தேவனுக்கு நிகரானவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் விசுவாசித்து தங்கள் வாயினாலே அவர்கள் அறிக்கை செய்த பொழுது, அதான் சொல்லப்படுது, நீதி உண்டாக நீ இருதயத்துல விசுவாசிக்கிற, ரட்சிப்பு உண்டாக வாயில என்ன செய்யணும்? இயேசுவை அறிக்கை செய்யணும். அதனாலதான் எந்த நாமத்துல நீ ஞானஸ்நானம் எடுத்துன்னு கேட்கிறாங்க. ஏன்னா இயேசுவை அறிக்கை செய்யணும். அறிக்கை அவன் செய்ய மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட யூதனை அறிக்கை செய்கிறான் என்று சொன்னால் இயேசுவையும் அவன் யாராக பார்த்தான்? தேவனாக பார்த்து தேவனுக்கு நிகராக அவரை கருதினதுனாலதான் அவன் இயேசுவை என்ன செய்தான்? அறிக்கை செய்தான். அப்படி அறிக்கை செய்ததால்தான் ரட்சிக்கப்பட்டான். அப்படி அறிக்கை செய்ததுனால்தான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. இப்ப நமக்கு மத அறிமுகமே இயேசுதான். இயேசு வைத்துதான் நம்ம எங்க வருகிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வருகிறோம். அதுக்கப்புறம் பிதா பரிசுத்த ஆவியானவர் என்றார். ஆனா அப்படி இருந்தும் கூட கிறிஸ்துவில் நம் விசுவாசம் உள்ளவர்களாய் இல்லாம ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தும் கூட இன்னைக்கு அனைவருக்கு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உனக்கு ரட்சிப்பு உண்டாகனா கிறிஸ்துவ வாயில அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை செய்யப்படும். அப்போ வாயில நீ கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் பொழுதுதான் இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில அவரே தேவனாய், அவரே நமக்காக பரலோக மகிமை விட்டு இறங்கி வந்தவராக நீ விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது மட்டுமே வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க, எதை பெற்றுக்கொள்ள முடியும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, இப்போ வாசிங்க ரோமர் 1:16 வாசிங்க. எதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னைக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க உலகம். உலகம் இன்னைக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. யாராவது மாற்றத்தை தரமாட்டார்களா என்று. ஆனால் உண்மையான மாற்றத்தை தரக்கூடியது கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் மட்டும். உங்களையும் மாற்றும், சமுதாயத்தை மாற்றும், தேசத்தை மாற்றக்கூடியது கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை பவுல் பார்க்கிறான். கிறிஸ்துவின் மேல் ஒவ்வொரு மனிதனும் விசுவாசம் உள்ளவனாய் கிறிஸ்துவை தன் வாயில அறிக்கை செய்கிற மூலமா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் உலகத்தின் கிரிகையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் ஒரு மனிதனை விடுவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் என்பதை அவன் பார்க்கிறபடினால்தான் அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து எந்த பணமோ எந்த செல்வாக்கோ எந்த பலமுள்ள காரியமோ வலிமையான காரியமோ செய்ய முடியாத ஒரு கிறிஸ்துவ மேல் ஒரு விசுவாசம் செய்கிறதை பவுல் பார்க்கிறபடினால்தான் பவுல் சொல்லுகிறார், அதை குறித்து நான் வெட்கப்படேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெட்கப்படுறோமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வெட்கப்படுறோமா? ஏதாவது உதவி கேட்டா உதவிக்கும் செஞ்சிருவோம், தப்பு கிடையாது. உதவி செய்த நீங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லணும், அதுக்கு வெட்கப்படக்கூடாது. நீங்க கொடுக்கிற பணம் காசை விட எது அவங்களுக்குள்ள வலிமை வாய்ந்ததுன்னா கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஒரு பிறவி சப்பானி அங்க கேட்கிறான், வாசல்ல வருங்க போறாங்கன்றதுலாம் காணிக்கை கேட்கிற காணிக்கைன்னு சொல்லுவோம், தர்மம் கேட்டுட்டு இருக்கிறான். ஏதாவது கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு. அப்ப அங்க உள்ள வருகிறதால பேதுரு யோவானோ அவனை பார்த்து சொல்றாங்க, நீ எதிர்பார்க்கிற பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்ல. இன்னைக்கு இல்லையா? உண்மையில இருந்தது. அன்னைக்கு அப்போஸ்தலர் இடத்துல எல்லாமே கொண்டு அவருடைய பாதத்துல வைக்கப்பட்டது. கையில வேணா வச்சிருக்கல,
அவங்க நினைச்சா மறுநாள் வரும்போது நான் காரணம் கூட சொல்லியிருக்கலாம். இல்ல வெளியில உள்ள போயிட்டு நாங்க காணிக்கை எடுக்கும் போது அதை தர்ம பணத்தை நான் உங்களுக்கு தரேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? அவனை இயேசுவின் நாமத்துல எழுதினார். அவனை இயேசுவில் விசுவாசம் உள்ளவனாய் மாற்ற விரும்பினாங்க. கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவனாய் மாற்ற விரும்பினாங்க. அவன் கிறிஸ்துவில் விசுவாசித்தபடினாலதான் பிறவி சப்பானி அங்கே எழுந்து குதித்து நடந்து தேவாலயத்துக்குள்ள ஓடுனான். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விசுவாசிகளானா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விசுவாசிகளா இருந்தா, கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறவர் இருந்தா கண்டிப்பாக உங்க எந்த பணம் எந்த வலி வாய்ந்த காரியமும் செய்ய முடியாதத கிறிஸ்துவ மேல் இருக்கிற விசுவாசம் செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், அதை குறித்து நான் வெட்கப்படேன். தொடர்ந்து வாசிங்க, சத்தமா தெளிவா வாசிங்க. பாருங்களேன், தெளிவா நான் இருக்கிற சொன்னதை பவுல் தெளிவா சொல்றாரு. உங்களுக்கு விசுவாசத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த சுவிசேஷத்தின் மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த சுவிசேஷம்? கிறிஸ்துவின் சுவிசேஷம். வேற சுவிசேஷம் ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அல்லாமல் வேற எந்த சுவிசேஷத்தை கொண்டு வருகிற தேவ தூதனாவது இருந்தா ஏற்றுக்கொள்ளாதங்கிறார் போல். சுவிசேஷம் ஒரே ஒரு சுவிசேஷம் தான். எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவை பிரசங்கித்து கிறிஸ்துவில் விசுவாசிகளாகி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது, அவன் விடுவிக்கப்படுவது, இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் முழுவதுமா நகர்த்தப்படுகிறது. சபைக்குள்ளும் நகர்த்தப்படுகிறது, சபைக்கு வெளியில் நகர்த்தப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்துல சில நேரங்கள்ல நாம நன்மை செய்யணும், தானம் தர்மம் செய்யணும், கண்டிப்பா செய்யணும். கிறிஸ்தவர்களாகி நாமளே செய்யலாம்னு என்ன அர்த்தம்? செய்யணும். ஆனா பிறருக்கு உதவி செய்கிற, தானம் தர்மம் செய்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை, நன்மை செய்கிற பொது காரியங்கள்ல ஈடுபடுவது, என்ன சமூக சேவை, இப்படிப்பட்ட பல காரியங்கள்ல உலக மக்களை போல நாமளும் அதே போல செய்துவிட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் ஐயோ. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுங்க, அறிவிக்காம இருந்தா ஐயோ. ரோமர் 10:11 வாசிங்க. பாருங்களேன், விசுவாசிக்கிறதுனால கிறிஸ்துவை, அவரை தெளிவா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. அன்னைக்கு யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்தாங்க. யூதர்கள் எதை விசுவாசித்தாங்க? நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்தாங்க. நியாயப்பிரமாணம் விசுவாசிக்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படல. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு பாவத்தை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நியாயப்பிரமாணம் எதை கற்றுக் கொடுத்தது? பாவத்தை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. வேதம் நமக்கு தேவனை குறித்து நமக்கு அறிவிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசம் தேவன் மேல், முக்கியமா கிறிஸ்துவ மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதாவது பரிசுத்த பவுல் இதுல சொல்றாரு, ஞாபகம் ரோமர் 7ஆம் அதிகாரத்துலதான் நினைக்கிறேன், 7ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணம் பாவமோ? பாவம் இன்னதென்று நான் நியாயப்பிரமாணத்தினால், அப்போ நியாயப்பிரமாணம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுனா பாவத்தை குறித்த அறிவை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. வேத வசனமோ
பாவத்தை குறித்து, நம்மை குறித்து, தேவனை குறித்து நமக்கு அறிவிக்கிறது. நாம் யாரு மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால் தேவன் மேல். அவரை விசுவாசிக்கிறவன். திரும்ப திரும்ப அந்த பவுல் இதுல சொல்லுகிற வார்த்தையெல்லாம் நீங்க நல்லா கவனிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அப்ப நம்ம விசுவாசம் எதுல இருக்க வேண்டும்? நியாய பிரமாணத்தின் பேரில் அல்ல. எதுல? அவரை விசுவாசிக்கிறவன். இப்ப வாசிங்க ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. அப்படி என்றால் அங்கே பவுல் எதை வலியுறுத்துகிறார்? அவரை, யார? இயேசுவை விசுவாசி. நீ நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்காது. நியாயப்பிரமாணத்தை நீ வாசிக்கிறது அவசியம். அது உனக்கு என்ன கொடுக்குன்னா, நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்து அறிவை கொடுக்கும். ஆனா அது விடுதலையாக்காது. நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது அது அவர் உன்னை விடுதலையாக்குவார். குமாரன் சத்தியத்தீர்வில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே போல குமாரன் உங்கள் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப அவர் உங்களை விடுதலையாக்குவார். புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் அப்பொழுது எங்க இருக்கணும்? கிறிஸ்துவில் விசுவாசம். அவரை விசுவாசிக்கிறவர். இப்ப அதே போல தொடர்ந்து வாசிங்க 10ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க. பாருங்களேன், அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் கிடையாது. நீ யூதனா இருந்தாலும், கிரேக்கனா இருந்தாலும், அடிமையானாலும், சுயாதீனானாலும், நீ யாரா இருந்தாலும், தேசத்துல சமுதாயத்துல உயர்வாக நினைக்கப்பட்ட மனிதனா இருந்தாலும், தேசத்துல நீ தாழ்வாய் கருதப்பட்ட மனிதனா இருந்தாலும், எந்த ஜாதி பிரிவு, எந்த இனப்பிரிவு, எந்த மொழி பிரிவு, எந்த தேசத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யக்கூடியது கிறிஸ்துவ மேல் உள்ள விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, சபைக்கும் வெளியிலே ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கணும்னா இதுதான் போல் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? வாசிங்க, தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. இல்ல 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 12ஆம் வசனம். எல்லோருக்கும் கர்த்தரானவர். எல்லாருக்குள்ளும் இல்ல. அவர் யார்? எல்லோருக்கும் கர்த்தர். அவர் யாரு? சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து வாய்த்திறந்து சொல்ல முடியுது. இயேசு யாரு? அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர். அதைத்தான் போல் தெளிவா சொல்றாரு. இயேசு கடவுள் சொல்லலையே தன்னை. இயேசு நான் எங்கேயாவது நான் கடவுள் சொல்லி இருக்கிறாரா? நான் கேட்கிறேன், எங்கேயோ எந்த ஒரு மனிதனோ, இப்ப நான் இந்த இடத்துல பெட்டி படிக்க வந்துட்டு நான் தான் அந்த ஊருக்கு பாஸ்டர் நீங்களா நம்புவீங்களா? இவருக்கு ஏதாவது ஆகி போச்சு, இந்த ஊர்ல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பைத்தியகாரத்துல கொண்டு சேர்த்தாலும் சேர்த்துருவீங்க. ஆனா சாபனம் அனுப்பி முறையாக பொறுப்பெடுத்து சாப்பிட என்ன ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரனை அங்கீகரித்து என்ன இந்த இடத்துல நியமித்து நான் ஊழியர் செய்துக்கிறதுனால இன்னைக்கு என்ன ஒரு பாஸ்டரா, ஒரு போதகரா நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நானே என்னை பாஸ்டர் சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசு எங்கேயும் அப்படி சொல்லலை. பிசாசு சொல்லி இருக்கிறான் இயேசுவை, தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் பிசாசு சொல்லி இருக்கிறான். எதிராளியே சொல்லும் போது இதுக்கு மேல என்ன வேணும்? சீஷர்கள் சொன்னாங்க, ஜனங்கள் சொன்னாங்க. ஆனா இயேசுடைய மகிமைப்பட்ட பின்பு, பரமேறுதலுக்கு பின்பு பல இடங்களிலே அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அவரை குறித்து இந்த வார்த்தையை தெளிவா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவர் கர்த்தர் என்பதை. உயிரோடு இருக்கும் போது அவர் திரளான மீன்களை பிடித்த பொண்ண 2 இடத்துல பேதுரு அவரை சொல்றான். அவர் கர்த்தர் என்று அறிந்து என்ன செஞ்சானா? வஸ்திரம் இல்லாமல் கடலிலே குதித்தான் இருக்கு. யார் சொன்னா? கூட இருந்த சீஷர் பேதுரு சொன்னார். இங்கே பவுல் திரும்ப அவரை கர்த்தர் என்று மட்டும் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் கர்த்தர். இயேசு யாரு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுவதுல எல்லா தரப்பட்ட ஜனங்கள், உயர்ந்த ஜாழ்ந்த எல்லா ஜனங்களுக்கும் அவர் கர்த்தர். அல்லேலூயா. வாசிங்க அடுத்தது 13ஆம் வசனம்.
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும், கவனிங்க, யார் ரட்சிக்கப்படுவான்? கர்த்தருடைய நாமத்தை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் யாரு? இயேசு. எல்லாருக்கும் அவரை தொழுது கொள்ளுகிறவன் என்ன செய்வான்? அவரை தொழுது கொண்டு, பிசாசு தந்திரம் அதுதான், அவரை தொழுது கொள்ள விடாதபடிக்கு பிசாசு தந்திரமா கிரியை செய்கிறான். அல்லேலூயா. அது ரோமர் 1 அதிகாரத்துல 21 வசனத்துல இருந்து வாசிங்க. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் வீணரானார்கள். பாருங்களேன், கவனிங்க, பிசாசு செய்கிற மிகப்பெரிய தந்திரமான செயல், பிசாசு செய்கிற தந்திரமான செயல் என்ன சொல்லுங்க? தேவனை அறிகிற அறிவை அடைய விடாதபடிக்கு நம்மளை தடை செய்யணும். அவரை கர்த்தர் என்று நாம் அறிக்கை செய்யக்கூடாது, அறிந்து கொள்ளக்கூடாது. யார? இயேசுவை. இயேசுவை கர்த்தர் என்று நாம் அறிந்து கொண்டால் நாம் என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம். இயேசுவை கர்த்தர் என்று நாம் அறிந்து அறிக்கை செய்வது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை செய்யப்படும். விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. ஆனால் நாம் அவரை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர் கடவுள் அல்ல, அவர் மனிதன், அவர் போதகர், அவர் ரபி, அவர் மேசியா, அவர் மேசியா கூட இல்ல, அவர் நபி, தீர்க்கதரிசி என்று சொல்லி பிசாசு தந்திரமாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலிருந்து நம்மளை விலக்கி வைக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவை, தேவனை அறிகிற அறிவிலிருந்து பிசாசு நம்மளை தந்திரமா என்ன செய்கிறான்? விலக்கி வைக்கிறான். ஆனா காலங்களிலும் தேவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. பல காலங்களிலே தேவன் தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இயேசு மாம்சத்துல வெளிப்படுவதற்கு முன்பும் தேவன் தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தினாரா இல்லையா? எங்க? சங்கீதம் 19:1 வாசிங்க. சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாருங்களேன், அன்றைக்கு அப்போ கவனிங்க, இன்னைக்கு வேதத்தை வாசித்து நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். வானங்கள் தேவனை மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று, வானங்கள் தேவனை அறிவிக்கிறது என்று, வானங்களை சிருஷ்டிப்பு எப்படியெல்லாம் தேவனை அறிவிக்கிறது, ஒரு சிருஷ்டிப்பை பார்த்து மனிதன் எப்படியெல்லாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி யார் எழுதி வைக்கிறார்? தாவீது சொல்றான். அவன் பார்க்கிறான். நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கல, சிருஷ்டிப்பு கற்றுக் கொடுக்கிறது, தேவனை அறிகிற அறிவை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. எந்த மனிதனும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, கடவுளை நான் தெரியாதுன்னு. அன்னைக்கு இன்றைக்கு பைபிள் வாசித்து நம்ம சொல்றோம், அன்னைக்கு பைபிள் அந்த வேதாகமும் இல்லாது அந்த நியாயப்பிரமாண காலத்திலே இருந்த இந்த தாவீது சிருஷ்டிப்பு மூலமா தேவனை பார்த்து தேவனை அறிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், வானங்கள் தேவனை என்ன செய்கிறது? வாசிங்க அந்த வசனத்தை, 1-2 வாசிங்க சீக்கிரம். பாருங்களேன், எல்லாம் என்ன சொல்லுது? நம்ம சும்மா வானத்தை பூமியை அப்படி பாக்குறோம், அப்படி எங்கேயா சுற்றுலா போன ஆஹா சூப்பர். ஆனா அவைகள் தாவீது எப்படி பார்க்கிறான்? அவரை பார்க்க, அவரை அறிகிற அறிவை நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறான். போய் சர்ச்சில் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டு தேவனை அவன் குறித்து பேசல. இன்னைக்கு சர்ச்சில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டு இன்னும் தேவனை அறியாத எத்தனையோ கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. அவன் வானத்தை பார்த்து சொல்லுகிறான், ஆகாய விரிவை பார்த்து சொல்லுகிறான், நட்சத்திர கூட்டங்களை பார்த்து சொல்லுகிறான். அவைகள் தேவனை அறிவிக்கிறது.
இன்னைக்கு நாம சபைக்குள்ள இருந்தாலும் சபை புரோகிராம்ல எல்லாம் பங்கு பெறுவோம், சபையினுடைய நிகழ்ச்சிகள்ல நாமளும் பங்கு பெற்று நாமளும் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவோம். ஆனா நீங்க திறமைகளை வெளிப்படுத்துற அநேகர் தங்கள் வாழ்க்கையில இயேசுவை அறிகிற அறிவில்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கவனம், ஒரு திறமை நீ சபையில வெளிப்படுத்தலாம், ஆனா நீ இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாயா? நீ இயேசுவை அறியாவிட்டால் உன் திறமை வெளிப்படுத்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? சபைக்குள் இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சபைக்குள்ள இருந்து உன் திறமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? சபைக்குள் இருந்து தேவனை அறிந்து கொண்டிருக்கிறாயா? எதற்காக சபைக்குள் இருக்கிற? எதற்காக சபைக்கு வர்ற? அவர் சபைக்குள்ள இல்ல, ஆகாய விரிவை பார்க்கிறான், வானத்தை பார்க்கிறான், சிருஷ்டிப்பை பார்க்கிறான். சிருஷ்டிப்பை பார்த்து சொல்லுகிறான், அவைகள் தேவனை அறிவிக்கிறது. அவைகள் சாக்கு போக்கை சொல்ல முடியாது, சாக்கு போக்கே சொல்ல முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அறியாமை, நாம் தேவனை அறியாத காலத்துல அவர் நமக்கு காணாதவர் போல இருந்தார். ஆனா அந்த காலத்துலதான் தாவீதும் தேவனை காண்கிறான். எதன் மூலமா? சிருஷ்டிப்பின் மூலமா. ஆனா நமக்கும் காணாமறர் போல இருந்தாலும் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், எங்கும் உள்ள மனுஷனும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. அதுல வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சரி பாருங்க. ஆகவே இன்னும் சில அப்போஸ்தலர் சொல்லி இருக்கு, யார் சொன்ன ஞாபகம் வரல. தேவன் காலங்களிலே செய்கிற அவருடைய கிரியைகள், காலத்துக்கு மழையை தருகிறார், நல்ல விளைவை தந்து நல்ல ஆகாரத்தை தருகிறார். இதெல்லாம் பூமியில நடக்குது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இதன் மூலம் மனுஷன் என்ன செய்யணும்? கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு. ஆனாலும் அறியாம மனுஷன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அறியாதவனுக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பை தான் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறத திரும்ப வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தொடர்ந்து வாசிங்க. சரி, நீங்க வீட்டுல போய் இந்த பகுதியில வாசித்து பாருங்க. இது என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனை ஒரு மனிதன் அறிந்தும் எப்படியெல்லாம் அவன் அறிந்து கொள்ள முடியும் என்பதை சொல்றாரு. யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சபைக்குள்ள இருக்கிறவன், வெளியில இருக்கிறவனும். ஒண்ணு அவருடைய சிருஷ்டிப்பு, இரண்டாவது காலங்களில் அவர் செய்யற காரியங்கள். மழையை தருகிறார், நல்ல சாப்பாடை தர்றாரு, விளைவை தர்றாரு, என்ன எல்லாம் தர்றாரு. இதுவும் அவர் அறிவிக்கிறது. இதையும் தாண்டி சபைக்குள்ள நீ ஆண்டவரை அறியாம நீ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தா, அவரை மகிமைப்படுத்தாம இருந்தா, அவரை ஸ்தோத்திரியாம இருந்தா, நீ அவரை தொழுது கொண்டா ரட்சிக்கப்படுவ. அவரை விசுவாசித்து, அவரை கர்த்தர் என்று விசுவாசித்து தொழுது கொண்டா ரட்சிக்கப்படுவ. விசுவாசியாம, அவரை மகிமைப்படுத்தாம, ஸ்தோத்திரியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை என்ன செய்கிறாரா? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் எதன் நிமித்தம் என்ன செய்யறாங்க? அழியாத அழிவில்லாத தேவனுடைய மகிமைய அழிவுள்ள ஓரும் பிராணிகள் பறவைகளுக்கு மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றும்படி தேவன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் இது நிமித்தம் அவர்கள் சுவாப அனுபவத்தை சோபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றுகிறார்கள். ஆணுக்கு ஆண் என்று ஆணுக்கு பெண் என்று சொல்லி துணையாக தேவன் பெண்ணை ஆண்டவர் துணையாக கொடுத்தார். ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக அவலட்சணமானதை நடப்பிக்கும்படி கர்த்தர் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அதுதான் பெஸ்ட், அதுலதான் இன்பம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆட்கள் ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, சுவாப அனுபவத்தையே அனுபவிக்க முடியாதபடி தேவனே அவர்கள் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும். நீ சுவாபத்துக்கு விரோதமான பல காரியங்களை உங்க வாழ்க்கையில இருக்கா? அதுதான் உனக்கு பெஸ்டா தெரியுதா? காலத்துக்கு முன்பாக தேவனுடைய நியமத்துக்கு முன்பாக தேவன் உனக்கு ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார், ஏற்ற துணை வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிற ஏற்ற துணையை கத்த தருவ. அதுக்கு முன்பாக சுவாப அனுபவத்துக்கு விரோதமா செய்றியா? கர்த்தர் உன்னை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்? நீ கர்த்தரை அறிந்தும் அவரை தொழுது கொள்ளாதனா, அவரை மகிமைப்படுத்தாதனா. ஆனா அது உனக்கு தவறா தெரியாது, அது உனக்கு பாவமா தெரியாது, அசுத்தமா தெரியாது. ஆணுக்கு பெண் என்ற திருமண உறவை ஏற்படுத்தினார், திரும்ப அதை ஒழுங்குபடுத்தி ஒருவனுக்கு ஒருத்தி. இன்னைக்கு அதை தாண்டி குடும்ப உறவுல எத்தனையோ பெண்கள் கணவரை, அதாவது குடும்ப அந்த திருமண உறவுக்கு மீறின செயல்களில் ஈடுபடுறாங்க. எத்தனை ஆண்கள் செயல்படுறாங்க. ஆனா அதுதான் உனக்கு இன்பமா இருக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற, அதனால அது உனக்கு இன்பமா இருக்கு. கட்டின மனைவியை காட்டில, கட்டின கணவனை காட்டில இன்னொருத்தரோட பேசுறது, இன்னொருத்தரோட ஜாலியா இருக்கிறது உனக்கு பிரியமா இருக்கா? கர்த்தர் உன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், அதனால உனக்கு இன்பமா இருக்குது. நீ ஏன் தெரியுமா? நீ கர்த்தரை மகிமைப்படுத்தல, நீ கர்த்தரை மகிமைப்படுத்தல, நீ ஆண்டவரை தொழுது கொள்ளல. சிருஷ்டி கர்த்தரை அறிந்தும் அவரை தொழுது கொள்ளாதபடி, நீ உன் இருதயத்தில் அவரை அறிகிற அறிவை அறிந்து அவரை விசுவாசிக்காதபடி, விசுவாசித்து தொழுது கொள்ளாதபடி இருக்கிறதுனால அசுத்தமானதை செய்யும்படி கர்த்தர் கேடானவைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கிறார்? உன்னை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துறது, உன்னை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. அதனால்தான் அடுத்த 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி. ஏன் சொல்றாரு அப்படி? ஏன் சொல்றாரு அப்படி? சொல்லுங்க, ஏன் சொல்றாரு? நீ மற்றவங்களை குற்றம் சொல்ற, நீ தீர்க்கிற, நீ அந்த குற்றத்தை செய்யற, ஆனா அது தவறா அவருக்கு தெரியாது. நியாய தீர்ப்புல கர்த்தர் கொஞ்ச நிறுத்துவா குற்றவாளியா. நீ செய்யறது உனக்கே தவறா தெரியாது. ஏன் தெரியாது? நீ தேவனை மகிமைப்படுத்தாதனால கர்த்தர் அவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அசுத்தத்துக்கு கேடானவைகளை அதாவது சில விஷயங்களை பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு நல்ல ஒரு பொருள், ஒரு மிஷின் நம்ம வாங்கி வச்சிருப்போம், நம்ம வீட்டுல வச்சிருப்போம். நம்ம சாதாரண ஒரு பொருளை கூட சில நேரம் ரொம்ப அதை ரிச்சா பார்ப்போம். நமக்கு மற்றவங்களுக்கு வேணா அது குறைவான இருக்கலாம், நமக்கு அது ரிச்சா இருக்கும். அதை தொடச்சி அதை ரொம்ப பத்திரமா பயன்படுத்திட்டு இருப்போம். நம்ம பயன்படுத்துற ஒரு பொருள், சரி வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம், லேப்டாப் சிஸ்டம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை அவ்வளவு நல்லா பயன்படுத்திட்டு போவோம். இன்னொரு இடத்துல போனீங்கன்னா அது குப்பை மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து ஆச்சரியம், என்ன நம்ம இவ்வளவு இதா வச்சிருக்கிறோம், இவங்க இப்படி லோவா, என்னங்க இந்த பொருளை கொண்டு இருக்க பயன்படுத்துறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு அது பெருமை, அது மேன்மையே தெரியாது. பணத்தின் மேன்மை அவங்களுக்கு இல்லாததுக்காக அந்த பொருளுடைய மேன்மை இல்லாத இருக்கலாம், அது அவங்களுக்கு தவறாவும் தெரியாது. அதே மாதிரிதான் சுவாபத்துக்கு விரோதமான அனுபவங்களை செய்கிறதும்
அதுவே நமக்கு எப்படி தெரிகிறது? எப்படி மேன்மையா தெரியுது? ஆணுக்கு பெண் என்ற உறவை மீறி செய்கிற செயல்கள், ஓரினை சேர்க்க பாவங்கள், இப்படிப்பட்ட அநேக அருவருப்பான சில காரியங்கள் நமக்கு தவறா தெரியாததுக்கு காரணம், இன்னைக்கு ஒரு நாள் காலையில நான் நடந்து போயிட்டு ஒருத்தர் அப்படியே தம் அடிச்சுட்டு இருந்தாரு. நான் போனேன், ஏன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னாரு. பத்திரம் கையில கொடுத்துட்டு, நீ சாப்பிடல, சாப்பிடுறதுக்கு முன்னாடி இது தேவையா? சாப்பிட்டாலும் பசி ஆற்றும், உடம்புக்கு நல்லது. இது என்ன செய்யும்? புகை என்ன செய்யும்? அந்த உணர்வு இல்லாம காலையில அதை குடிச்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குது. அப்படிதான் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியும், ஆனா இது என்ன செய்யும்? சோபத்துக்கு விரோதமான அனுபவங்கள், இது நமக்கு எதாவது நன்மை தருமோன்னு அவனுக்கு நினைக்கிறதே கிடையாது. அந்த நினைவே கிடையாது. குடும்ப உறவுகளுக்கு மீறி அப்பாற்பட்டு செய்கிற பாவங்கள், அப்பாற்பட்டு செய்கிற காரியங்கள் தங்களுக்கு என்ன நன்மை தரும் என்ற உணர்வு கிடையாது அவர்களுக்கு. தேவன் அசுத்தத்தை செய்படி அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். எதுக்கு? தம்பி, உன்னை எங்கெல்லாம் நான் கரெக்ட் பண்ண முடியாது, நியாய தீர்ப்பு வா, நாங்க பாத்துக்கிறேன். அதனால நீ யாரு நியாயம் தீர்க்கிறாத, நீ செய்யறது உனக்கே தெரியாது, நீ செய், உனக்கே தெரியாம நீ உனக்கு குழி தோண்டிட்டு இருக்கிற அப்படிங்கிறாராங்க. உனக்கே தெரியாம நீயே நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற. நீ பாவத்தை செய்யற, இன்னொருத்தர் செய்யற பாவம் என்ற இருக்குன்னு நினைக்காத கூடாது. நான் செய்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்ல, அதுதான் பாவம். ஏன்னா அதை செய்வதற்கு தேவை என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால தவறு எனக்கு தெரியாது. மற்றவங்க செய்யற நான் ஏன் செய்யக்கூடாது? அதுதான் சோபத்துக்கு விரோதமான, தேவனுடைய ஒழுங்குக்கு பிரமாணத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியம், இதை செய்யக்கூடாதா, இதை பேசக்கூடாதா, இதை பண்ணக்கூடாதா, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவன் உன்னை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். உனக்கு அந்த உணர்வு இல்லை, இது செய்யற தவறுங்கிற உணர்வு இல்லை. ஒரு நியாயத்திற்கு தான், ஜட்ஜ்மெண்ட் தான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவே அவரை கர்த்தர் என்றும் அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் நீங்கள் உங்கள் சிந்தனைகளால் வீணராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதய உணர்வு இல்லாத இருதயம் இருடு போகும். கர்த்தர் உங்களை அசுத்தத்துக்கு கேடானவைகளை செய்யும்படிக்கு என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தர் சித்தமா அடுத்த வாரத்துல தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும். ஏற்கனவே பவுல் சொல்லுகிறார், யார் ரட்சிக்கப்படுவார்கள்? அவரை விசுவாசிக்கிறவர்கள். அவரை விசுவாசிக்கிற தொழுதுகொள்ளப்படுவார், ரட்சிக்கப்படும். கர்த்தரை தொழுதுகொள்ள ரட்சிக்கப்படுவார், விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போவதில்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த விசுவாசம் எப்போ வரும்? விசுவாசிக்கிறவர்கள் தொழுது கொள்வார்கள். அந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்விப்படுகிறதுனால. வசனத்தை அவர்கள் கேள்விப்படுகிற விசுவாசம் வரும். எப்படி கேள்விப்படுவாங்க? அதுதான் முதலாவது நம்ம வாசித்தோம் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லலன்னா ஐயோ. ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு உங்ககிட்ட பணம் காசு இல்லாம இருக்கலாம். ஒருவர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசு வல்லமையிலிருந்து, வியாதில எல்லாவற்றையும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவின் மேல் அவன் விசுவாசியாய் மாறணும். கிறிஸ்துவுக்குள் அவன் விசுவாசியாய் மாறணும். அவன் கிறிஸ்துவை விசுவாசித்து தொழுது கொண்டு ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட. ஒவ்வொருவரும் கண்டிப்பா செய்யும்.
ஒவ்வொரு நாளும் செய்யணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்யலைன்னா உங்களுக்கு ஐயோ. ஏன்னா உங்களால அநேக நரகத்துக்கு போகக்கூடாதுன்னா நீங்க நரகத்துக்கு போகிற ஒவ்வொருவரையும் தப்புவிக்கிறதுக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கு. எப்படிப்பட்ட அதிகாரம்? சுவிசேஷத்தை சொல்றது மட்டும் அநேக நரகத்திலிருந்து தப்புவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அநேகரை சுவிசேஷத்தினாலே அவர்களை தேவனுடைய வசனத்தினால் அவர்களை நடத்துவதற்கு, அவர்களை விசுவாசிகளாய் மாற்றுவதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஓ தாக்காபாலா ஷபாதியாந்தாராபா திபோலா ரமாரா சஹனஹு தியாந்துரோ ஏகாலாலா ஷந்துரோ திஹந்துரோ ரூபஹந்துரோ